மஷ்ரூம் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பீஸாக கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ்லனாலும் பீஸ் கட் பண்ணிவிட்டு நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினதும் நல்லா வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இது உங்களோட சாய்ஸ். இப்போ நீங்கள் மஷ்ரூம்ஸை ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க பேனில். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா மஷ்ரூமில் இருக்க தண்ணியே நல்லா இறங்கிடும். ஸோ நீங்கள் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இப்படி இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்புத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அப்புறமா மிளகுத்தூள், அப்புறமா சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவைன்னா மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா ஒரு கிரேவி கண்டென்ட் வந்திருக்கும். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான கிரேவி.